ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேஸ் சிலிண்டரில் இருக்கும் குறியீடு பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் குறிப்பிட்டுள்ள வார்த்தை குறியீடுகளை பார்த்துவிட்டு சாதாரணமாக நினைத்து அந்த பொருட்களை பயன்படுத்துவதிலே கண்ணாக பலர் இருப்பார்கள். ஆனால் அந்த வார்த்தை குறியீடுகள் பெரும்பாலும் பாதுகாப்புக்கான நடவடிக்கையாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவது சிலரே. அதன்படி இன்றைய நவீன உலகில் பலரது வீட்டில் சமையலுக்கு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கேஸ் சிலிண்டரின் கைப்பிடி பகுதி பிளேட்டில் A.25, P.26, C.27, T.28 என குறியீடுகள் இருக்கும். இந்த குறியீடுகளுக்கான அர்த்தம் என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பார்ப்போம். அதாவது அந்த குறியீடு பாதுகாப்பு நடவடிக்கை நோக்கத்துடன் சம்பந்தப்பட்ட கேஸ் சிலிண்டரின் சோதனைக்கான காலத்தை குறிக்கும் குறியீடாகும். இது ஒரு ஆண்டை 4 காலாண்டுகளாக பிரித்து அதன் முதல் காலாண்டு ஜனவரி டு மார்ச் A என்றும், 2ஆம் காலாண்டு ஏப்ரல் டு ஜூன் B என்றும், 3ஆம் காலாண்டு ஜூலை டு செப்டம்பர் C என்றும், 4ஆம் காலாண்டு அக்டோபர் டு டிசம்பர் T என்றும் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து 25, 26, 27, 28 என்பன 2025, 2026ஆம் ஆண்டு, 2027ஆம் ஆண்டு, 2028ஆம் ஆண்டு என ஆண்டுகளை குறிக்கிறது. இதன்படி A.25 என்று ஒரு கேஸ் சிலிண்டர் குறிப்பிடப்பட்டு இருந்தால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மார்ச் மாத காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட கேஸ் சிலிண்டரை கட்டாய சோதனைக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். கேஸ் சிலிண்டர் உறுதித்தன்மை, ஓட்டை, சேதம் உள்ளதா, வால்வு பகுதி சரியாக உள்ளதா என்பன பல்வேறு சோதனைகள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் நடத்தப்படும். அதன் பிறகே கேஸ் நிரப்பி வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே ஒருவர் வீட்டிற்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் டு ஜூன் P.26 மாத காலகட்டத்தில் A.26 ஜனவரி டு மார்ச் குறியீடுடன் கூடிய கேஸ் சிலிண்டர் வந்தால் சற்றும் தாமதிக்காமல் அதனை சம்பந்தப்பட்ட நபரிடம் திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு உரிய காலத்திற்கான சிலிண்டரை வாங்க முயற்சிக்க வேண்டும். ஏனெனில் அது பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படாத கேஸ் சிலிண்டர் ஆகும். இதன் மூலம் கேஸ் கசிவு, வெடி விபத்து போன்ற அசம்பாவித சம்பவங்களை தடுக்க முடியும். எனவே நாமும் பாதுகாப்பாக இருப்போம். கேஸ் சிலிண்டரின் குறியீடை பார்த்து கவனமாக வாங்கி செயல்படுவோம்.